உதகையில் நோ பார்க்கிங் எச்சரிக்கைக்காக வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டை தூக்கிச் சென்று எடைக்கு போட முயன்ற போதை ஆசாமியை போலீசார் மடக்கி பிடித்தனர். பேரிகார்டை தூக்கிக் கொண்டு அப்பர் பஜாரில் சென்று கொண்டிருந்த அந்நபரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா நாளை கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு மதுரையில் 300 கிலோ எடை 6.5 அடி உயரமுள்ள ஜெயலலிதா உருவம் கொண்ட கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது. உலக சாதனை முயற்சிக்காக வித்தியாசமான முறையில் இந்த கேக்கை உருவாக்கியிருப்பதாக திருப்பரங்குன்றம் முன்னாள் எம்எல்ஏ சரவணன் தெரிவித்தார். சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீது கட்சித் தலைமை நடவடிக்கை எடுக்க தயங்காது என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காணொலி வாயிலான கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மக்களவைத் தேர்தலுக்கு பின் திமுகவிலும் அரசிலும் மாற்றங்கள் இருக்கும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக இதுவரையிலும் எந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் யாரும் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றும் தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி கூறினார். இதுவரைக்கும் யாரிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, இன்னும் முடிவு செய்யவில்லை. எந்த கட்சிக்கிட்டையும் நாங்கள் பேசலன்னு சொல்ல இல்லை, எங்களை இதுவரை யாரும் அழைக்கவும் இல்லை, யாருமே அழைக்கவில்லைன்னு சொல்லியாச்சு. கும்பகோணம் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே வண்டுவாஞ்சேரி கிராமத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி திலீப் 10ஆம் வகுப்பு மாணவி சுபிக்ஷா இருவரும் காதலித்து வந்ததாகவும் அண்ணன் தங்கை உறவு இருந்ததால் காதலுக்கு இரு வீட்டிலும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடியிருப்புக்கு அருகே சுபிக்ஷா சடலமாக கிடந்துள்ளார். அதன் அருகில் தூக்கில் தொங்கிய நிலையில் திலீப் உடல் இருந்துள்ளது. சுபிக்ஷாவை கொலை செய்துவிட்டு திலீப் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது இருவரையும் வேறு யாராவது கொலை செய்தனரா என்ற கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆரணி அருகே கல்பூண்டி ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தை தணிக்கை செய்வதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் அங்கு சென்ற பிடிஓவிடம் 100 நாள் வேலை திட்டத்தில் 2 ஆண்டுகள் பணியாற்றிய பலருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என கிராம மக்கள் சரமாரியாக புகார் தெரிவித்தனர். ஒரே ஒரு நெய்ய பைசா கூட வரல, ஏன் வரல? காசு போடுறாங்களா பிடிஎஸ்ல இருந்து? பெரிய படம் சின்ன படம் என்று பார்த்து நடிப்பதில்லை என்றும் கதை இருந்தால் படம் ஓடும் என்றும் நகைச்சுவை நடிகர் செந்தில் தெரிவித்தார். சென்னை போரூர் அருகே அவர் நடிக்கும் புதிய படத்தின் பூஜையை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெரிய படம் சின்ன படம் நான் பார்க்கறது, என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒரே படம் தான், எல்லாம் ஒரே படம் தான். கதை இருந்தா ஓடும், அதுதான் என்னை பொறுத்தளவு. அது யாரும் சொல்லப்பா, நிமித்தம் சொல்லுவாங்க, நிமித்தம் சொல்லி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கொடுங்காலூர் அருகே இரவில் தனியாக பைக்கில் சென்ற இளைஞரிடம் கத்தியை காட்டி மிரட்டி ஸ்மார்ட் வாட்ச், செல்போன், பணத்தை பறித்துக் கொண்டு காரில் தப்பிச் சென்ற கும்பலை போலூர் டிஎஸ்பி காரில் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தார். பர்வதமலை அடிவாரத்தில் காரிலிருந்து இறங்கி தப்ப முயன்ற கொள்ளையர்கள் 5 பேரை அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் உதவியுடன் போலீசார் மடக்கி பிடித்த நிலையில் ஒருவன் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. சாயப்பட்டறைகள் அதிகமுள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழகத்திலேயே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகளவில் இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இங்கு 9566 நபர்களுக்கு நடைபெற்ற பரிசோதனையில் 222 பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும், 290 பெண்களுக்கு கருப்பை புற்றுநோயும், 29 நபர்களுக்கு வாய் புற்றுநோயும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ராணிப்பேட்டையில் 9566 பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 222 பேருக்கு மார்பக புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 290 பேருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 29 பேருக்கு வாய் புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், அதேபோல் மார்பக புற்றுநோய், இந்த 3 வகையான புற்றுநோய்களிலும் ஆரம்ப நிலைகளே இதில் இருப்பதென்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையும், விளையாட்டு ஒதுக்கீட்டில் அரசு பணிகளுக்கு தேர்வானோருக்கு பணி ஆணைகளையும் அமைச்சர் உதயநிதி வழங்கினார்.
சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் வரும் நாட்களில் வீரர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள லங்கா கார்னர் பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடைக்கு வரும் மது பிரியர்களால் இடையூறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறியுள்ளனர். நாள்தோறும் மதுக்கடைக்கு வரும் குடிமகன்கள் தகாத வார்த்தைகள் பேசி தகராறில் ஈடுபடுவதாக கூறி டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பார் ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காலையில் 8:30க்கு வந்து ஓப்பன் பண்ணலான்னா கடை ஓப்பன் பண்ணும்போது கடை வாசலில் நின்று யூரின் பாஸ் பண்ணுறது, படுத்து தூங்கிடுறாங்கங்க. அவங்களை எழுப்புறதுக்கே 1 hour ஆகுதுங்க. அது எழுப்புறதுக்கே பசங்க வந்து கஸ்டமர் முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. கெட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க. கடை முன்னாடி யூரின் பாஸ் பண்ணுறது, வாந்தி எடுக்கிறது ரொம்ப டார்ச்சராக இருக்குங்க சார். இந்த ஒரு 3 வருஷமாக தான் இந்த பிரச்சனைங்க. இதை நிறைய பக்கம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்குங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லைங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோவில்களில் மாசிமக பிரம்மோற்சவத்தை ஒட்டி 16 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோள பயிரை அறுவடை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் விளைச்சல் பாதிப்பு, விலை சரிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.